ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குர்த்திக்கு எப்படி மார்க்கிங் பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். குர்த்தி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துக்கணும். லைனிங் கொடுத்து தைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்தில் முதல்ல நீங்கள் மார்க்கிங் பண்ணணும். அதை வச்சு நீங்கள் மெயின் கிளாத்தில் ஜஸ்ட் மார்க்கிங் பண்ணி கட் பண்ணிக்கலாம். குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் 37 நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு +3 டிவைட் பை 4 பண்ணிக்கணும். வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோட +3 பண்ணணும். இப்போட +2 பண்ணி டிவைட் பை 4 பண்ணிக்கணும். இந்த கால்குலேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, குர்த்தி நீங்கள் ரெடி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்கும் போடுறதுக்கு. அதுக்கு அதை வியர் பண்ணுறது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால தான் இது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு. இதை நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கால்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ நான் எடுக்க போகிற லென்த்து பார்த்தீங்கன்னா 40. பட் லைனிங் கிளாத் ட்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு 38. 40 நான் ஒரு 38. நீங்கள் எண்டில் ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்காக. ஸோ நான் லைனிங் வந்து கொஞ்சம் சின்னதாக உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ 2 இன்ச்சு லெஸ்ஸாக எடுக்கிறோம். 38 லைன் போட்டுக்கோங்க. 38க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் ஏன் போடுறோம் அப்படின்னா, ஷோல்டர் லைன் 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் லைன் பார்த்தீங்கன்னா 5.5. இந்த ஷோல்டர் லைன் 5.5 எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, மிடில் செஸ்ட்டு நீங்கள் முதல்ல பார்க்கணும். மிடில் செஸ்ட்டு 32, 34, 36, 38 வந்துச்சுன்னா நீங்கள் 5.5 எடுத்துக்கலாம். கஸ்டமர் ரொம்ப தின்னாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 எடுத்துக்கலாம். இல்லை 40 எபோவ் போகுது மிடில் செஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து 6 எடுத்தால் இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யோக் லென்த் எவ்வளோ அது மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் லைனு யோக் லென்த் வந்து 15 நான் எடுக்கிறது. ஸோ 15. நெக்ஸ்ட்டு ஹிப் லைன் வந்து 22. குர்த்திக்கு ஹிப் லைன் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 22 மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் தைக்க போகிற குர்த்தி வந்து ரொம்ப டாலான குர்த்தி அப்படின்னா 23 எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 22. எப்போவுமே இந்த எண்டு லைன் வந்து ஹிப் லைன் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்களோ, எவ்வளோ மார்க்கிங் பண்ணுறீங்களோ எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சோட இந்த எண்டு லைன் மார்க் பண்ணணும். நம்ம இது முதல்ல இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக் வித்து வந்து நான் 3 வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். 3 மார்க் பண்ணிக்கோ. ஜாயின் பண்ணிக்கோங்க செஸ்ட் லைனோட. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ உங்கள் மெஷர்மெண்ட் எவ்வளோ தேவையோ நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் 7 வைக்கிறேன். ஸோ 7. உங்கள் நெக்குக்கு உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் வந்து 37 +3 டிவைடட் பை 4. ஸோ 10. நான் 10 எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 1.5 seam allowance. 1.5 seam allowance. Waist வந்து 34 +3 divided by 4 9.25. 9.25 மார்க் பண்ணிட்டு ப்ளஸ் 1.5 seam allowance. நெக்ஸ்ட் ஹிப் வந்து 40 +2 divided by 4. ஸோ 10.5. 10.5 எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 1 எடுக்கணும் seam allowance ஹிப்புக்கு. நெக்ஸ்ட் எண்டில் 10.5 1 இன்ச். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்லிட்டு வந்து கொஞ்சம் நல்லா க்ராஸாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிங்கன்னா அது ஒரு பாக்ஸ் பீஸ் மாதிரி நல்லா இருக்காது. ஸோ நான் 12 எடுக்கிறேன். இப்போ நீங்கள் இதை 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு. இப்போ நான் இதை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹார்ம்ஸ்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஹார்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து ஒரு சின்ன கர்வ் நீங்கள் கொடுத்து ட்ரா பண்ணணும். இது ஏன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ண போது அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். அவ்வளோதான் குர்த்திக்கு இது வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் 22 அண்ட் யோக் லென்த் 15. இதெல்லாம் நார்மல் மெஷர்மெண்ட். உங்களோட மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் குர்த்தி மார்க் பண்ணிக்கலாம். பேக் போர்ஷனுக்கு ஒரு 2 சேஞ்சஸ் இருக்குது.
அது என்ன சேஞ்சஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.